வணக்கம் தோழர்களே. விடுதலை பாகம் 2 திரையரங்கிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்ததா என்பதை இந்த விமர்சனம் தெரிந்து கொள்ளலாம். படத்தோட கதை என்னன்னா, முதல் பாகத்துல வாதியார் அதாவது விஜய் சேதுபதி கைதாகிறதோட வந்துட்டு படம் முடியுது. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த படம் இருக்குது. விஜய் சேதுபதியை ஒரு நாள் காட்டில் ஹோல்ட் பண்ணுங்கிற மாதிரி தான் வந்துட்டு விஜய் சேதுபதி வந்துட்டு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது விஜய் சேதுபதி தன்னுடைய கதையை கூட இருக்கிற காவலர்களுக்கு சொல்லிக்கிட்டு போறாரு. இந்த கதையை தான் தன்னுடைய அம்மாவுக்கு சூரி கடிதாசி மூலியமா வேற ஒரு நரேஷன்ல சொல்றாரு. இது போக போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சாதாரண ஒரு வாதியார் எப்படி ஒரு நக்சலேட்டாக சித்தரிக்கப்பட்டார், எப்படி மாறினார், இதற்கான விடையெல்லாம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ரொம்ப ஒரு ஆவரேஜான படமாக தான் இருந்தது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு படத்துடைய பிரச்சார தோனி அது அப்படிதான் இருந்தது. ஒரே ப்ரீச்சிங்காக போனது தான் அந்த படத்துடைய பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. எல்லாம் தான் ஓவர் டீட்டெயிலிங் உடம்புக்கு ஆகாதுங்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஒரு ஓவர் டோஸாக போயிடுச்சு. அதுதான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. என்னடா இன்டர்வல் வருது, நான் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சேன். என்ன பண்ணுறாங்க, ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. டயர்ட் ஆகிட்டாங்க எல்லாருமே. அது பெரிய ஒரு மைனஸாக பார்க்குறேன். ஃப்ளாஷ்பேக்கு முன்ன பின்ன போகிறதெல்லாம் ஓகே, பட் எடிட்டிங்காக வந்துட்டு அப்படியே டக்கு டக்குன்னு கட் ஆன மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் நல்லா பண்ணி இருந்துக்கலான்னு தோணுச்சு. விஜய் சேதுபதி தான் வந்துட்டு இந்த படத்தையே தூக்கி நிறுத்துறாரு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு விஜய் சேதுபதி தான் இந்த பாகம் 2ல் வந்துட்டு ஃபுல்லாகவே இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி சூரிக்கு ஒரு மெயின் ஸ்கோப் இருந்ததோ அது வந்துட்டு இதுல பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா விஜய் சேதுபதி தான் ஃபுல்லாவே வந்துட்டு ஸ்கோர் பண்றாரு. விஜய் சேதுபதி இருந்தனால சில வசனங்கள் அந்த கேரக்டர் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. இதே விஜய் சேதுபதி இல்லாம வேற யாராவது இருந்தா இந்த கேரக்டர் ஒர்க் அவுட் ஆயிருக்குமானே தெரியல. அதே மாதிரி இந்த படத்தை வந்துட்டு வெற்றிமாறன் எடுக்காம வேற யாராவது எடுத்திருந்தா அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. படம் பார்க்குற நம்ம நிலைமையெல்லாம் என்னன்னே தெரியல. ஸோ வெற்றிமாறன் இதை வந்துட்டு டைரக்ஷன் பண்ணனால ஏதோ கொஞ்சம் வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டோம், அந்த மாதிரி தான் இருந்தது. இது போக மஞ்சு வாரியர் கேரக்டர், அவங்க மற்ற கூட சப்போர்ட்டிங் ஆக்டிங் எல்லாருமே சிறப்பான ஆக்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ராஜீவ் மேனன் அவர் வந்துட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சேத்தன் ரொம்ப ரூத்லெஸ்ஸான ஒரு கேரக்டராக தான் இருந்துச்சு. சேத்தனை பார்த்தாலே டென்ஷன் ஆகிற மாதிரி வந்துட்டு ஒரு கேரக்டர் அது நல்லாவே இருந்தது. படத்துல வந்துட்டு அந்த உழைப்பு தெரியுது. எல்லாத்தையுமே திணிச்சு வச்சு எதை சொன்னாலும் ஏதாவது ஒரு கருத்து, அதாவது வந்துட்டு தத்துவங்கள் வந்துட்டு அப்படி இப்படின்னு ஓவர் இதாக இருந்துச்சு. சில டைலாக்லாம் நல்லா தான் இருந்துச்சு, அதெல்லாம் வந்துட்டு குறை சொல்றது இல்லை. இந்த ஜென்ரேஷனுக்குலாம் இது என்ன மாதிரி படம், என்ன மாதிரி பாலிடிக்ஸ்னே தெரிய வாய்ப்பு இல்லை. அதுக்காகவாது இந்த மாதிரி படங்கள்லாம் வரணுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இதெல்லாம் பார்த்தாதான் கொஞ்சமாவது இப்படிலாம் இருந்திருக்கோங்கிறதாவது தெரிய வாய்ப்பு இருக்குது. பேப்பர்கள் எல்லாம் வந்துட்டு இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த நியூஸ் எல்லாம் ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக ரெடி பண்ணி அதை தான் வந்துட்டு ஒரு கலவையாக வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு வந்துட்டு அது ஒரு ஆவரேஜான படம் தான். மோசமான படம்னு சொல்ல வரல. அது டூ லென்த்தியாக போய் ரொம்ப ஓவராக போனனால தான் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. பட் தெரியும் என்ன நடக்க போகுதுங்கிறது வந்துட்டு தெரியும். பட் ஸ்டில் ஓகே, ஒரு 2-3 ஃபைட் நல்லா இருந்துச்சு. குறிப்பாக வந்துட்டு அந்த சோழகாட்டில் ஒரு ஃபைட் ஒன்று வரும். அது வந்துட்டு பாட்டோட சூப்பராக இருந்தது, அது நல்லா இருந்தது. அது போக வந்துட்டு கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் இருக்கு. சினிமாட்டோகிராஃபி வந்துட்டு ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பெரிய பேக் போனா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா இளையராஜா தான். நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் பாட்டெல்லாம் அப்படியே வைக்கணுங்கிறதுக்காக வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, அது மானிட்டேஜா தான் இருந்துச்சு, பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி படத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அண்ட் டூ மச் ஆஃப் வயலன்ஸ், அது ஓகே, அது கொஞ்சம் ஓவராகவே தெரிஞ்சுது வயலன்ஸ். ஓகே, நம்மளுக்கு அது பார்க்கறதுல பிரச்சனை கிடையாது. இது பார்க்க வரவங்க தான் பிரச்சனை. ஏன்னா குழந்தைய கூட்டிட்டு வராங்க. இது தியேட்டர்ஸ் தான் வந்துட்டு இதை கண்ட்ரோல் பண்ணணும். அது அவங்க கையில தான் இருக்கு. மக்களால் ஒரு சிறந்த தலைவரை உருவாக்க முடியுங்கிற நம்பிக்கை இல்லை. ஒருவேளை அதை அப்படியே நம்பிக்கையா வச்சுக்கலாம். அந்த படத்துல சொல்ற மாதிரி அப்படியே அவங்க தலைவரை தேர்ந்தெடுக்காமலே நம்பிக்கையோட திரும்பி வருவாருங்கிற மாதிரியே நம்பிக்கையோடயே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல ராஜீவ் மேனன் ஒரு கடைசியில ஒரு வசனம் பேசுவாரு. அந்த மாதிரிதான் எனக்குமே தோணுச்சு. அந்த வசனங்கள்லாம் வந்துட்டு உண்மைகளா பார்த்த வசனங்கள், கண்ணு முன்னாடியே நடந்த பிரச்சனைகளை தான் வந்துட்டு வசனங்கள்லாம் நினைவூட்டுது. வெற்றிமாறன் வந்துட்டு கொஞ்சம் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் ரொம்ப சிம்பிளான ஒரு படத்தை எடுக்கலாம்னு நினைக்கிறேன். கௌதம் மேனன் வந்துட்டு ஒரு வசனம் பேசுவார், என்ன வச்சே வந்துட்டு இன்ஃபர்மேஷனை கடத்திருக்கீங்களாடாங்கிற மாதிரி சொல்லுவாரு. அது அனைக்குமா அது மீமாக வாய்ப்பு இருக்கு. தியேட்டர்ல ஆடியன்ஸ் இந்த படத்தை ரசிச்சாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு போர்டமா தான் ஃபீல் பண்ண
பண்ண மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சின்ன விசில் சத்தமோ சின்ன கிளாப்ஸ் கூடயுமே வந்துட்டு நடக்கல. உங்களுக்கு நிறைய டைம் இருந்து ஒரு ப்ரீச்சியான படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக போய் இந்த படத்தை பார்க்கலாம். தட்ஸ் ஆல் ஃபார் நவ். நம்ம வேற ஒரு எபிசோட்ல பார்ப்போம். மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.